ஹாய் மை டியர் செல்லக்குட்டீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, க்ரீம் எப்படி பீட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். க்ரீம் பீட் பண்ணுறது ஒரு விஷயமே இல்லைங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து நல்லா பழகிட்டீங்க க்ரீம் பீட் பண்ண அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி அழகாக பண்ணலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து ஃப்ரீசரில் வச்சுருப்பீங்கள்ல க்ரீமை, அந்த ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜுக்கு மாற்றிடுங்க. முந்தின நாள் நைட்டே அதை பண்ணிடுங்க. இன்றைக்கி க்ரீம் பீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ஃப்ளோவியாக இருக்கணும். நான் இப்போ காமிச்சிருக்கேன்ல இந்த வீடியோவில், அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் நீங்கள் பீட் பண்ணும்போது நல்லா பீட் பண்ணணும். அது இந்த மாதிரி வின்டர் சீசன் வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப அந்த ஏர் ஃபுல்லாக உள்ளே வந்து வாங்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பீட் பண்ணுறதுக்கு. அந்த ஏசி ரூம் இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டுங்க. வின்டர் சீசனில் வந்து நமக்கு ஏசி ரூம் தேவைப்படாது. ஆனால் சம்மர் சீசனில் கண்டிப்பாக ஏசி ரூம் தேவைப்படும். அதில் வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்லா வந்து பீட் ஆகி சீக்கிரமே கிடச்சிரும். இல்லைனா நீங்கள் உட்காந்து பீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அண்ட் பீட் பண்ணும்போது நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நல்லா அது வந்து கொஞ்சம் வந்து அந்த கன்சிஸ்டன்சி மாற ஆரம்பிக்கும். கொஞ்சம் கெட்டியாகும். ஆகும்போது அதோட பக்குவம் எப்படி இருக்கும்னா ஐஸ்கிரீமாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்கள் க்ரீம். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கேக்கில் வந்து க்ரீமை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அவங்களுக்கு வந்து க்ரீம் வந்து டிசைன் போட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, பைப்பிங் பேக்கில் ஏற்றி எவ்வளோ அழகாக டிசைன் போட வருது பாருங்களேன். நீங்கள் க்ரீமை வந்து நல்லா வந்து பீட் பண்ணணும். பீட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஆனால் ஓவர் பீட்டும் நீங்கள் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அந்த க்ரீம் நீங்கள் பீட் பண்ணதுக்கப்புறம். இதுதான் வந்து இதோட ஆக்சுவலான கன்சிஸ்டன்சி. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த டிசைன்ஸ்லாம் வருது பாருங்களேன் அந்த கேக் மேலே. இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்னா, இதை பற்றி க்ரீம் பற்றி ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஷேரும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறையா மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர். பாய். நெக்ஸ்ட்